அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் ட்ராய்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பற்றி பார்க்க போகிறோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வாட் இஸ் ட்ராய்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னா, இது ஒரு நாட்டுடைய சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதாவது பிரான்ஸ் நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு லீகல் சிஸ்டம். இப்போ நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா ஜனநாயக முறைப்படி பாராளுமன்றத்தில் இயற்றப்படுகின்ற சட்டங்கள் தான் கோர்ட்டில் நம்ம நடைமுறையில் ஒரு வழக்குக்கோ இல்லை வேறு எந்த ஒரு விஷயத்துக்காகவோ சட்டமாக அதை நம்ம அங்கீகரித்து உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் இந்த பிரான்ஸ் நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கோர்ட்டு தான் பார்த்திங்கன்னா சட்டத்தை இயற்றும், நடைமுறைப்படுத்தும், அதன் மூலிமா தண்டனை கொடுக்கும். ஸோ அவங்களுடைய கான்செப்ட் வேறு. அதுதான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ட்ராய்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ட் இன் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய கோர்ட்டுகள்லாம் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கு மறுபெயர் தான் பார்த்திங்கன்னா கன்சல் டி இடேட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்டில் நடக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாம் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்டரில் வரக்கூடிய விஷயங்கள். நம்மளுடைய கண்ட்ரியில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு பவர் ரொம்ப கம்மி மீன்ஸ் என்னென்னா ஜுடிஷியல் பவரை விட கொஞ்சம் கம்மி தான். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு மிக எளிமையாக புரிய வரும். இந்த டயக்ராம் நல்லா பாருங்கள். ட்ராய்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எந்த இதுக்கும் இவ்வளோ பெரிய சர்க்கிளில் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிகிட்ருக்கு. ஆனால் ரூல் ஆஃப் லாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடத்த ஆக்குபை பண்ணிகிட்ருக்கு. எப்படி ஜுடிஷியல் அண்ட் குவாசி ஜுடிஷியல் இருக்கின்றதோ அதே போல் இந்த இடத்துல ட்ராய்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ரூல் ஆஃப் லா. இப்போ நம்மளுடைய கண்ட்ரியில் எப்படி ரூல் ஆஃப் லா தான் பார்த்திங்கன்னா மேலோங்கின்னு இருக்கும். அதாவது இந்த வட்டத்தில் பெரும்பகுதி பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரியில் ஒரு ரூல் ஆஃப் லா இருக்கும். ஏதோ ஒரு சிறிய இடத்துல பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா இருக்கும். இந்த இடத்துல மிக முக்கியமாக நம்ம பார்க்கப்படுகிறது என்னென்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லானா ஒரு சாதாரண ஒரு பேப்பர் கிடையாதுன்றத இந்த இடத்துல நம்ம தெளிவாக நம்மளை புரிஞ்சிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிட்டத்தட்ட எல்லா வகையிலையுமே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஊடுருவி காணப்படுகின்ற ஒரு கான்செப்ட். இது எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் இருக்கிற இந்த 3 பில்லர்ஸ் தான். ஒன்று பார்த்திங்கன்னா லெகிஸ்லேட்டிவ், இன்னொன்று பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஜுடிஷியல். இந்த 3 பில்லரை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சட்டத்திட்டங்கள், நம்மளுடைய ஜனநாயகம் எல்லாமே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்ற ஒரு கான்செப்டை மட்டும் நம்ம தனியாக எடுத்து பார்த்தோன்னா மிக மிக ஒரு அபாயகரமான ஒரு விஷயம். இவங்கக்கிட்ட நம்ம பவரை கொடுத்துட்டா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிள் எடுத்துக்காட்டு தான் இந்த கொரோனா விதிமுறைகள்னு ஒரு கான்செப்ட் ஒன்று வந்தது. இன் 2019 to 2020 எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா எல்லா பவரையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிட்ட கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு போலீஸுக்கும் மேற்பட்ட பவர், ஒரு போலீஸ் எப்படி மக்களை அடக்கி ஆள்றாங்களோ அதுக்கு ஈக்குவலுக்கு மேலே இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிட்ட கொடுத்துட்டாங்க. யாருக்கிட்ட? இந்த வருவாய்த்துறை கிட்ட, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி இவங்கக்கிட்ட கொடுத்ததுனால என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா மக்களால் சுதந்திரமாக வாழவே முடியல. நல்லா யோசித்து பார்த்திங்கன்னா தெரியும். யார் வீட்டில் எப்போ தகரம் அடிப்பாங்க, யாருடைய வாசலில் போயிட்டு யார் நிற்பாங்க, யாரை திட்டுவாங்க, யாருடைய கண்ட்ரோலில் வைப்பாங்க, எந்த ஒரு விவரமும் தெரியாமல் அவங்களுடைய ஃபுல் கண்ட்ரோலில் வந்துடுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா மக்களால் சுதந்திரமாக நடமாட முடியல. என்ன தான் பார்த்திங்கன்னா ஆர்டினன்ஸ் கான்செப்டாக இருந்தாலும் கூட மக்கள் பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் கான்செப்டில் சுதந்திரமாக இருந்திருப்பாங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கான்செப்டில் இருந்ததுனால என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா அவர்களால் சுதந்திரமாக இருக்க முடியலை. அந்த இடத்துல இந்த ரூல் ஆஃப் லா தான் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பவரே கொடுக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாக்கு பவரை கொடுக்கறது ரூல் ஆஃப் லா தான். ஆனாலும் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முழு பவர் கொடுத்ததுனால என்ன ஆகுது, யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த ஒரு கான்செப்டாலே இறந்து போயிருப்பாங்க. அதாவது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கான்செப்டில் அந்த விதிமுறைகள் கொண்டு வந்ததுனாலே நிறைய பேர் இறந்துட்டு இருப்பாங்க. யார் கேட்குறதுக்கு ஆள் இருக்காங்க? கேட்குறதுக்கு ஒரே ஆள் இந்த ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் தான். அந்த ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டும் சைலண்ட்டாக இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். இவர்கள் என்ன செய்கிறாங்களோ அதுதான் சட்டம். ஒருவரை பழி தீர்க்க வேண்டுமென்றாலும் கூட மிக எளிமையாக தீர்த்துக்கிருக்கலாம். அந்த காலகட்டத்தில் நிறைய இடத்துல இது நடந்திருக்கும். சாதாரணமாக நீங்கள் யாருன்னா ஒருத்தர் பகைச்சிட்டு இருந்தீங்கன்னா உடனே வருவாங்க, அவருக்கு கொரோனா இருக்குது வண்டியில் ஏற்றுன்னுவாங்க, அங்கே போவாங்க, உண்மையிலேயே கொரோனா வர வைப்பாங்க, வர வச்சு அவங்கள சாகடிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் நடந்த உண்மைகள் இதெல்லாம். ஸோ அந்தளவுக்கு மிக மிக ஒரு டேஞ்சரான விஷயம்தான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரை ஜுடிஷியல் பவரை விட அதிகமாக கொடுக்கும் பட்சத்தில் நடக்கும். ஒரு தாசில்தாருக்கோ இல்லை ஒரு ஆர்ஐக்கோ ஒரு விஏஓக்கோ
ஒரு ஜுடிஷியல் பவரை விட அதிகமாக கொடுக்கப்படும் போது இவ்வாறான கான்செப்ட்லாம் நடக்கும். யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்க தேவையில்ல, ஒரு எக்ஸாம்பிள், அதாவது புரியணுன்றதுக்காக தான் சொன்னேன். ஆனால் இந்த ஃப்ரான்ஸ் நாட்டில் என்ன நடக்குது, இப்போ நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். இந்த ட்ராய்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் என்றது என்னென்னா ஃப்ரான்ஸில் நடக்கக்கூடிய கான்செப்ட்டு, செட் ஆஃப் ரூல்ஸு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கோர்ட்டு தான், அதாவது இந்த ஃப்ரான்ஸ் கோர்ட்டு தான் ஒரு சட்டத்தை இயற்றுது. நம்மளுடைய நாட்டில் பாராளுமன்றமோ இல்லை லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளியோ தான் ஒரு சட்டத்தை இயற்றும். அதை வந்து கவர்னருக்கோ இல்லை பிரசிடெண்ட்டுக்கோ அனுப்பிச்சு அதை வந்து அந்த சட்டத்தை வந்து முதன்மைப்படுத்துவாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும். ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டு அந்த சட்டத்தில் இயற்றப்பட்ட விதிமுறைகளுக்கு ஏற்ப, அந்த செட் ஆஃப் ரூலுக்கு ஏற்ப அதற்கு உண்டான தண்டனைகளோ இல்லை ஒரு சில ஃபைனோ ஏதோ ஒன்று போடும். இதுதான் பார்த்திங்கன்னா கான்செப்ட். ஆனால் ட்ராய்ட் அட்மினிஸ்ட்ரேட்டரில் இதுக்கு நேர்மாறு, அதாவது கன்சில் டி இடாட் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் செட் ஆஃப் ரூல்ஸ் பிரகாரமாக சட்டம் இயற்றப்படும், பாராளுமன்றத்தில் கிடையாது. அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அசசி கோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படி இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ட்னு சொல்கிறாங்க. ரெண்டு டைப் மட்டும் இருக்குது அவங்களுடைய நாட்டில். ஒன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ட், இன்னொன்று பார்த்திங்கன்னா அசசி கோர்ட். இதெல்லாம் எப்படி இந்த ரூலில் மேக் பண்ணுறாங்கன்னா பிரசிடெண்ட் மேட் லா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டாட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டாட்ஸும் பிரசிடெண்ட் மேட் லா தான். எந்த இடத்துலலாம் இந்த பிரசிடெண்ட் மேட் லா வருதோ அந்த இடத்துலலாம் செக்ஷன்ஸ் இருக்காது என்றதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாக்கு செக்ஷன் கிடையாது. இதே நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் தனியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலாக கொண்டு வந்துட்டாங்க. ட்ரிபுனல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வழக்கு ஒரே மாதிரியான வழக்குகள், ஒரே சாயல் கொண்ட வழக்குகள் அதிகமாக வரும்போது அதை வந்து ட்ரிபுனலாக நம்ம கன்வெர்ட் பண்ணிவிடும். அதை பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்டு, எம்ப்ளாயோட டிஸ்பியூட்டு, இந்த மாதிரியான விவரங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிபுனல் அண்டரில் கொண்டு போகிறதுனால மிக எளிமையாக தீர்வு காண்டு ஜுடிஷியல் அடிப்படையில் நம்மளுக்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் ஃப்ரான்ஸ் நாட்டில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கணும். சிம்பிளாக சொல்லப்போனால் ரூல் ஆஃப் லா வர்சஸ் ட்ராய்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இதுக்கு நேர் எதிர் இதுதான். நம்ம நாட்டில் இருக்கிறது ரூல் ஆஃப் லா, ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கிறது ட்ராய்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ட். இங்கிலாண்டில் கிடையாது, அமெரிக்காவில் கிடையாது, வேறு எந்த நாட்டிலையும் கிடையாது, ஃப்ரான்ஸில் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. யார் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் இன் 17th சென்ச்சுரியில் பார்த்தீங்கன்னா இன் ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸுன்னு சொல்லக்கூடாது, எல்லா கண்ட்ரிலையும் இப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கு வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கோ அவங்களுடைய கை தான் ஓங்கி இருக்கும். இப்போ மட்டும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு இல்லைன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக அவர்களுடைய கை தான் ஓங்கியிருக்கு. இருந்தாலும் மக்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கு எவ்வளவோ வழிவகைகள் இருக்கிறது, அதை நம்ம மறுக்க முடியாது. அக்காலகட்டத்தில் அப்படி இருக்க முடியாது. யாருக்கு வசதி வாய்ப்பு அதிகமாக இருக்கோ அவங்களுடைய கை ஓங்கியிருக்கும், அவங்க சொல்கிறது தான் சட்டம். அதுதான் பார்த்திங்கன்னா ட்ராய்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். ஈஸியாக புரிஞ்சுருக்கும் உங்களுக்கு. இதனை கலையும் பொருட்டு, இந்த மாதிரியான விஷயத்தை கலையும் பொருட்டு என்ன பண்ணுறாரு நெப்போலியன் அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கன்சில் டி இடாட் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராரு. அதாவது ஒரு கோர்ட் மாதிரி அசசி கோர்ட்டை கொண்டு வராரு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய செட் ஆஃப் ரூல்ஸோட ஒரு சில சட்டங்களை ஏற்றுறாங்க. அதன் அடிப்படையில் கொண்டு வந்து மக்களுக்கு பார்த்திங்கன்னா தீர்வழி கொடுக்கறது தான் பார்த்திங்கன்னா இந்த கன்சில் டி இடாட். அதாவது ட்ராய்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவில் கொஞ்சம் ரிலீஃபான ஒரு விஷயம்தான் இந்த கன்சில் டி இடாட் அப்படின்றது. எந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த இடத்துல தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் சர்வெண்ட்டுக்கும் சிட்டிசனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள், அதாவது நம்மளுடைய கண்ட்ரியை பொறுத்து பார்த்தோன்னா அரசாங்க நிர்வாகத்திற்கும் மக்களுக்கும் ஏற்படுகின்ற பிரச்சனைகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்ளிக் சர்வெண்ட் டு கவர்மெண்ட், அரசாங்க அரசாங்கத்திற்கும் ஏற்படுகின்ற ஒரு சில பிரச்சனைகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்ளிக் சர்வெண்ட் டு பப்ளிக் சர்வெண்ட், இதுவும் பப்ளிக் சர்வெண்ட் தான், இதுவும் பப்ளிக் சர்வெண்ட் தான், ஆனால் வெவ்வேறு துறையாக இருக்கலாம், இல்லை ஒரே துறையாக கூட இருக்கலாம். இவர்களுக்குள் ஏற்படும் அந்த டிஸ்பியூட்டை தீர்க்கிறதுக்கு தான் இந்த கன்சில் டி இடாட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்தது. இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நேரடியாக கேட்கலன்னா கூட நீங்கள் எழுதி தான் ஆகணும். ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லால் இதை தவிர்த்து உங்களால் எதையுமே எழுத முடியாது.
எந்த இடத்துல உள்ள புகுத்தி எழுதணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுக்கணும் இப்போவே நீங்கள். அதாவது நேரடி கொஸ்டினாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, நீங்கள் தாராளமாக எழுதிடலாம். மறைமுகமாக கொஸ்டினாக இருந்ததுன்னா ரூல் ஆஃப் லா கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் ட்ராயிட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எழுதி தான் ஆகணும். ஏன்னா இதற்கு எதிர் இதுன்னும் போது இது எழுதாமல் இருக்கக்கூடாது. அதேமாதிரி ட்ராயிட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரூல் ஆஃப் லாவை எழுதி தான் ஆகணும். ஏன்னா இதற்கு நேர் எதிர் இது, அந்த மாதிரியான கான்செப்டில். அதே மாதிரி வாட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் ட்ராயிட் அட்மினிஸ்ட்ரேட்டிவை நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். எந்த இடத்துலனா புகுத்தி எழுதுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்தளவுக்கு மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். ஏன்னா இது இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு தொல்லைகள் இருக்குது, எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குதுன்றதை நம்ம மிக எளிமையாக இந்த வரைபடத்தின் மூலமா நம்ம புரிஞ்சிக்கலாம் நம்ம. ஏன்னா ரூல் ஆஃப் லா தான் எப்பயுமே மேலோங்கி நிற்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்த்தீங்கன்னா இதற்கு கீழே தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் சட்டம் சட்டமாக இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஜஸ்டிஸும் கூட. எந்த இடத்துல நேச்சுரல் ஜஸ்டிஸ் வயலேட் ஆகுதோ அந்த இடத்துல மக்கள் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க என்றதை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.